வக்ஃப் வாரிய சட்ட திருத்தம் தொடர்பாக அமைக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டத்தில் பிஜேபி மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தை தொடர்ந்து எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த 10 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். நாடு முழுவதும் உள்ள வக்ஃப் வாரியங்கள் தொடர்பான சட்டத்திருத்த மசோதாவை மத்திய அரசு கொண்டு வந்தபோது காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் அந்த மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு அனுப்பப்பட்டது. ஆளும் பிஜேபியை சேர்ந்த ஜெகதாம்பிகா பால் எம்பி தலைமையிலான அந்த குழுவின் கூட்டம் இன்று டெல்லியில் நடைபெற்றது. அப்போது ஆளும் கட்சியைச் சேர்ந்த எம்பிக்களுக்கும் எதிர்க்கட்சி எம்பிக்களுக்கும் இடையே வார்த்தை மோதல் ஏற்பட்டதால் பெரும் சலசலப்பு ஏற்பட்டது. திரிணாமுல் காங்கிரஸை சேர்ந்த கல்யாண் பானர்ஜிக்கும் பிஜேபியின் நிஷிகாந்த் துபேக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதையடுத்து கூட்டுக்குழுவில் இடம்பெற்றுள்ள ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளின் எம்பிக்களும் கூட்ட அரங்கில் அமளியில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. இதைத் தொடர்ந்து கல்யாண் பானர்ஜி, அசாதுதீன் ஓவைசி உள்ளிட்ட 10 எம்பிக்கள் இன்று ஒருநாள் மட்டும் நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டத்திலிருந்து நீக்கப்பட்டனர். ஜேபிசி கூட்டத்தில் அறிவிக்கப்படாத அவசர நிலை நிலவுவதாக கல்யாண் பானர்ஜி பின்னர் செய்தியாளர்களிடம் குறை கூறினார். This morning we are telling they did not hear at all. Inside there is an undeclared emergency is going on. He is treating everyone, all members of the opposition, as a domestic hands, as if we are in his house. இதற்கு பதிலளித்த பிஜேபி எம்பி நிஷிகாந்த் துபே, எதிர்க்கட்சி எம்பிக்கள் திட்டமிட்டு கூட்டுக்குழு கூட்டத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தி வருவதாக குற்றம் சாட்டினார். வரும் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் வக்ஃப் வாரிய சட்டத்திருத்த மசோதாவை தாக்கல் செய்ய மத்திய அரசு முனைப்பு காட்டி வரும் நிலையில் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் நடைபெற்று வரும் அமளியால் கூட்ட நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளது. வரும் 27 அல்லது 28ஆம் தேதிகளில் அடுத்த கூட்டம் நடைபெறும் என்று தெரிகிறது.